இப்போ நம்ம சவ் சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 3 பூண்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பச்சை மிளகாயை நடுவில் கீரி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு தக்காளி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சவ் சவ் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சவ் சவ் சேர்த்துடலாம். தோலெல்லாம் நம்ம சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இதை நம்ம கழுவிட்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். அதை நம்ம கழுவி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லைனா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன்
சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தலை நம்ம சின்ன துண்டாக பிச்சு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம அந்த கூட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிரும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.